Hi everyone, welcome to Netting Lit. UGTRB exam seriesல today Oscar Wildeோட play The Importance of Being Earnest தான் பார்க்க போகிறோம். முதல்ல author introduction பார்ப்போம். Oscar Wilde, he was born in the year 1854 and he died in the year 1900. And இவங்க ஒரு ஐரிஷ் playwright, poet, நிறைய புக்ஸும் கூட இவங்க வந்து எழுதியிருக்காங்க. ஒரு ஐரிஷ் பர்சன் தான் இந்த ஆஸ்கர் வைல்டாக வந்து இருந்திருக்காங்க. 1890s அந்த டைமில் லண்டனில் இருந்த ரொம்ப கிரேட்டான ட்ராமாட்டிஸ்டில் இந்த ஆஸ்கர் வைல்டும் ஒரு இன்ஃப்ளூயன்ஷியலான ட்ராமாட்டிஸ்டாக வந்து இருந்திருக்காங்க. விக்டோரியன் ரைட்டர்ஸ்லேயே ஒரு கிரேட்டான நேம் வந்து ஆஸ்கர் வைல்டுக்கு வந்து இருந்திருக்கு. இவரோட ரொம்ப ஃபேமஸாக இருக்க ஒரு கத்திக் நாவல் வந்து த பிக்சர் ஆஃப் டோரியன் கிரே அப்படிங்கிற ஒரு நாவலாக வந்து இருக்குது. இந்த ஒர்க் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பீயிங் ஏர்னஸ்ட் இருக்குல்ல, இதுக்கு வந்து ஃபுல் நேம் பார்த்தோம் அப்படின்னா த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பீயிங் ஏர்னஸ்ட் எ ட்ரிவியல் காமெடி ஃபார் சீரியஸ் பீப்புள்னு இருக்குது. இது வந்து ஒரு டிராயிங் ரூம் பிளே அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த பிளே வந்து ஒரு ஹவுஸ் ஹோல்டுக்குள்ளே நடக்கிற மாதிரி அந்த செட்டிங் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இந்த மாதிரி பிளே வந்து இந்த விக்டோரியன் இரால ரொம்ப ஃபேமஸாகவே இருந்திருக்கு. இந்த பிளேயும் ஒரு டிராயிங் ரூம் பிளேயாக தான் வந்து இருக்குது. இட் வாஸ் ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்ம்ட் இன் 1895 அண்ட் ஃபர்ஸ்ட் பப்ளிஷ்ட் இன் 1899. ஞாபகம் வச்சுக்கோங்க, பெர்ஃபார்மன்ஸ் பண்ண இயர் வேற, தென் புக்கை பப்ளிஷ் ஆன இயர் வந்து வேறையாக வந்து இருக்குது. அண்ட் இது வந்து விக்டோரியன் மேனர்ஸ் இருக்குல்ல, அந்த விக்டோரியன் டைமில் இருக்க பீப்புளெலாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற பீப்புளாக வந்து இருந்திருக்காங்க. ஸோ அவங்களோட அந்த மேனர்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஜென்டிலாக இந்த பிளே வந்து சட்டைரைஸ் வந்து பண்ணுது. இது வந்து ஒரு 3 ஆக்ட் பிளே. முதல்ல ஆக்ட் 1 அதுக்குள்ளே வந்து போவோம். ஆக்ட் 1 வந்து லண்டனில் தான் ஸ்டார்ட் ஆகுது. ஆல்கர்னான் அப்படிங்கிற ஒரு பர்சன் வந்து இருக்காங்க. இந்த ஆல்கர்னான் வந்து லண்டனில் ஒரு ஃப்ளாட்டில் வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்களாம். அந்த ஆல்கர்னான் வந்து 2 பேருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இவரோட ஆண்ட் அகஸ்டா அண்ட் அந்த அகஸ்டாவோட டாட்டர் குவெண்டோலின் 2 பேரும் வந்து இவங்களோட ஹோம்க்கு வந்து விசிட் பண்ண போகிறாங்களாம். இதில் அந்த ஆண்ட் அகஸ்டா இருக்காங்கல்ல, அவங்கள லேடி பிராக்னல் அப்படி வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சம்டைம்ஸ் ஒன் வேர்டுக்கு கூட கேட்கலாம். ஆண்ட் அகஸ்டா அண்ட் லேடி பிராக்னல் 2 பேருமே சேம் பர்சன் தான், பட் லேடி பிராக்னல் தான் மோஸ்ட் ஆஃப் த பிளேல வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களோட அரைவலுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு ஆல்கர்னான். அப்போது அவரோட வீட்டில் இருக்க சர்வெண்ட் லேன் அவன் வந்து அனௌன்ஸ் பண்ணுறான், உங்களோட ஃப்ரெண்டு தான் வந்திருக்காங்க, உங்களோட ஃப்ரெண்ட் மிஸ்டர் ஏர்னஸ்ட் வர்திங் அவங்க உங்களை பார்க்க வந்து வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி லேன் வந்து அனௌன்ஸ் பண்ணுறான். இந்த ஏர்னஸ்ட் வர்திங் வந்து ரொம்ப நாளாக ஆளே காணுமா, கண்ட்ரி சைடுக்கு போயிட்டு ரொம்ப நாள் கழிச்சு இப்போ அந்த ஃப்ரெண்டு ஆல்கர்னானை பார்க்கறதுக்காக லண்டனுக்கு வந்து வந்திருக்கான். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அவனுக்கு என்ன தெரியுது அப்படின்னா, இந்த ஆல்கர்னானோட அந்த கசின் குவெண்டோலினும் அவங்க வரப்போகிறாங்க அப்படிங்கிறது வந்து தெரியுது. நம்ம மிஸ்டர் ஏர்னஸ்ட் வர்திங் இருக்காங்கல்ல, அவங்கள வந்து இந்த பிளேல வந்து ஜாக் வர்திங் அப்படி சொல்லி மென்ஷன் பண்ணுவாங்க. இவருக்கு வந்து 2 நேம் இருக்குது. ஏர்னஸ்ட் வர்திங் அப்படிங்கிறது இவர் வந்து லண்டனில் அவரோட நேம், கண்ட்ரியில் அவரோட நேம் வந்து ஜாக்குன்னு சொல்லியிருக்கு. ஸோ நம்ம ஜாக் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கிடுவோம். இந்த ஜாக் வந்து குவெண்டோலினை வந்து கோட் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்கள வந்து லவ் பண்ணுறாங்க, அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. இந்த டைம் லண்டனுக்கு அவர் அந்த குவெண்டோலினுக்கு ப்ரொப்போஸ் பண்ணணும், நம்ம லவ்வை எப்படியாவது நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகணும் அப்படி சொல்லி தான் இந்த ஜாக் வந்து இங்கே வந்து வந்திருக்காரு. இப்போ ஆல்கர்னான் அண்ட் ஜாக் 2 பேரும் அந்த ரூமில் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது ஆல்கர்னான் வந்து ஜாக் கிட்ட கொஸ்டின் கேட்டுட்டு இருக்கான், உனக்கு வந்து சிசிலி அப்படின்னு சொல்லி ஒரு விமன் வந்து தெரியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். முதல்ல இவன் வந்து பொய் சொல்லிடுறான் ஜாக், இல்லையே எனக்கு அப்படி யாருமே தெரியாத அப்படி சொல்லி பொய் சொல்லிடுறான். உடனே ஆல்கர்னான் சர்வெண்ட்டை கூப்பிட்டு ஒரு சிகரெட் கேஸ் வந்து இருக்குது, அதை எடுத்துகிட்டு வா. இந்த சிகரெட் கேஸை ஜாக் வந்து லாஸ்ட்டாக இங்கே ஒரு டின்னர் பார்ட்டி நடக்கும்போது விட்டுட்டு போயிட்டான், அந்த சிகரெட் கேஸில் என்ன இருக்குதுன்னு சொல்லி பார்ப்போம். அது வந்து ஒரு சில்வர் சிகரெட் கேஸ். அந்த கேஸை வந்து அந்த லேன் வந்து போயிட்டு வந்து எடுத்துகிட்டு வரான். அந்த சிகரெட் கேஸில் ஒரு இன்ஸ்கிரிப்ஷன் வந்து எழுதியிருக்கு, இது வந்து உன்னோட சிகரெட் கேஸ் தானே அப்படின்னு சொல்லிட்டு ஆல்கர்னான் வந்து ஜாக் கிட்ட வந்து சொல்கிறான். ஆல்சோ இன்னொரு ஒரு பிஸ்னஸ் கார்டு, இந்த ஜாக்கோட பிஸ்னஸ் கார்டு வந்து மிஸ்டர் ஏர்னஸ்ட் வர்திங் அப்படி சொல்லி அடிச்சு வச்சிருக்கான். அதையும் அந்த லேன் வந்து ஒரு சாட்சிக்கு வந்து எடுத்துகிட்டு வரான். இதெல்லாம் பார்க்கும்போது ஜாக் வந்து ரொம்ப அனாயிங்காக ஃபீல் பண்ணுறான். ஐயோ நம்ம ஃப்ரெண்டுக்கு வந்து நம்மளோட டபுள் லைஃப் பற்றி தெரிஞ்சுட்டே அப்படின்னு சொல்லி ரொம்ப அனாயிங்காக வந்து ஃபீல் பண்ணுறான். முதல்ல சிசிலி அப்படின்னா யாருன்னே தெரியாதுன்னு சொல்லி சொல்கிறான். இப்போ என்ன சொல்கிறான் அப்படின்னா, சிசிலி வந்து என்னோட ஆண்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். பொய் தான் சொல்கிறான். ஆனால் அந்த ஆல்கர்னான் வந்து அவனை வந்து அந்த பொய்யை வந்து கண்டுபிடிச்சிட்டானா. அந்த சிகரெட் கேஸில் ஒரு இன்ஸ்கிரிப்ஷன் இருந்துல, அதில் என்ன எழுதியிருக்கு அப்படின்னா, ஃப்ரம் லிட்டில் சிசிலி வித் ஹர் ஃபாண்டஸ்ட் லவ் டு ஹர் அங்கிள் ஜாக்னு சொல்லி எழுதியிருக்கு. ஸோ
இது வந்து நீ ஆண்ட்டுன்னு சொல்கிற, ஆனால் அந்த பொண்ணே உன்னைய வந்து அங்கிள் ஜாக் அப்படி சொல்லி தான் மென்ஷன் பண்ணியிருக்கு. ஸோ என்ன நீ வந்து வித்தியாசமாக பிஹேவ் பண்ணுற, என்னன்னு சொல்லி உண்மையை சொல்ல அப்படி சொல்லி ஆல்கர்னான் வந்து கேட்குறான். ஸோ இப்போ இந்த ஜாக் வந்து உண்மையை வந்து சொல்ல போகிறான். நான் வந்து ஒரு டபுள் லைஃப் வந்து வாழ்ந்துட்டுருக்கேன். நான் வந்து டவுனுக்கு வரேன்ல, டவுன் அப்படின்னா லண்டனில் வந்து என்னோட நேம் வந்து ஏர்னஸ்ட் ஓதிங். ஆனால் கண்ட்ரியில் என்னோட நேம் வந்து ஜாக். நான் வந்து ஒரு பன்பரீஸ்டாக இருக்கேன். பன்பரீஸ்ட் அப்படின்னா இந்த மாதிரி 2 லைஃப் வந்து வாழ்கிறவங்க. இவங்க வந்து கண்ட்ரியில் இருக்கும்போது ஒரு மாதிரியான கேரக்டரில் இருப்பாங்க, இன்னொரு பிளேஸில் இருக்கும்போது வேறு மாதிரியான கேரக்டரில் இருப்பாங்க. ஸோ நான் இப்படி பன்பரீஸ்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஜாக் வந்து எக்ஸ்பிளனேஷன் வந்து கொடுக்குறான் டு ஆல்கர்னான். அவனோட ஸ்டோரியை வந்து சொல்ல போகிறான். இப்போ ஜாக், மிஸ்டர் தாமஸ் கார்டியோ அப்படிங்கிற ஒரு பர்சன் வந்து நான் யங் பாயாக இருக்கும்போது என்னைய வந்து அடாப்ட் பண்ணிக்கிட்டாங்க. அவரோட டெத் பெட்டில் நிறைய ஃபார்ச்சூனை வந்து என்னோட நேம்க்கு வந்து அந்த தாமஸ் கார்டியோ வந்து எழுதி வச்சுருக்காங்க. அந்த தாமஸ் கார்டியோவோட கிராண்ட் டாட்டர் தான் யார் அப்படின்னா இந்த மிஸ் சிசிலி கார்டியூ. அண்ட் அதை இறக்குற டைமில் எனக்கு நிறைய ஃபார்ச்சூனும் கொடுத்து நீ தான் இனிமேல் இந்த சிசிலி கார்டியூக்கு வந்து கார்டியனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து என்னை வந்து சொல்லிட்டாரு. ஸோ இதுதான் மிஸ் சிசிலி கார்டியோட பேக் ஸ்டோரியாக வந்து இருக்குது. சிசிலி வந்து அந்த கண்ட்ரியில் வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. நான் வந்து கண்ட்ரியில் இருக்கும்போது எனக்கு சிசிலி மேலே நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அதனால நான் கண்ட்ரியில் இருக்கும்போது ரொம்ப மாரலான ஒரு பர்சனாக தான் இருக்கணும். ஸோ சிசிலிக்காக நான் வந்து அங்கே ரொம்ப மாரலாக ஸ்ட்ரிக்டாக இருப்பேன். எனக்கும் வந்து கொஞ்சம் ஹாப்பியாக வாழணும்னு சொல்லி ஆசையாக இருக்கும்ல. ஸோ அதனால் நான் சிட்டிக்கு வரும்போது ஒரு லூஸான ஹாப்பி லைஃப்பை நான் வந்து வாழணும் அப்படின்னு சொல்லி நினச்சேன். அதனால் அங்கே இருக்க எல்லார்கிட்டையும் ஃபிக்ஷனலாக எனக்கு ஒரு பிரதர் வந்து லண்டனில் வந்து வாழ்ந்துட்டு இருக்கான். அந்த யங்கர் பிரதரோட நேம் வந்து ஏர்னஸ்ட் அப்படின்னு சொல்லி நான் வந்து சொல்லி வச்சுருக்கேன். ஆனால் அந்த பிரதர் மாதிரி நானே இங்கே வரும்போது நான் என்ஜாய் பண்ணிப்பேன். ஸோ இப்படி நான் ஒரு டபுள் லைஃப்பை வந்து வாழ்ந்துட்டுருக்கேன்னு சொல்லி ஜாக் வந்து உண்மையை வந்து சொல்கிறான். இப்போ ஆல்கர்னானும் சொல்கிறான், அப்படியா நானும் இந்த மாதிரி தான் இருக்கேன். எனக்கு வந்து இமேஜினரியாக பன்பரி அப்படின்னு சொல்லியே ஒரு இன்வேலிடான ஃப்ரெண்ட் இருக்க மாதிரி நான் வந்து என்னோட ஃபேமிலியில் எல்லாத்தையுமே வந்து சொல்லி வச்சுருக்கேன். ஸோ இதனால நான் வந்து கண்ட்ரிக்கு ஒரு எஸ்கேப் மாதிரி நான் வந்து போயிட்டு அங்கே டிஃப்ரெண்ட்டான லைஃப் வந்து வாழ்வேன் அப்படின்னு சொல்லி இந்த ஆல்கர்னானும் சொல்கிறான். ஸோ 2 பேருமே டூவல் லைஃப் வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. தென் இதிலே பார்ட் 2 வந்து பார்ப்போம். இப்போ அந்த ஃப்ளாட்டுக்கு வந்து நெக்ஸ்ட் 2 பர்சன் வந்து வரப்போகிறாங்க. முதல்ல அந்த லேன் வந்து சொல்கிறான், லேடி பிராக்னல் அண்ட் மிஸ் குவெண்டோலின் ஃபேர்ஃபேக்ஸ் அவங்க 2 பேரும் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த சர்வெண்ட் லேன் வந்து இவங்க 2 பேர்கிட்டையும் சொல்கிறான். வந்ததும் இந்த குவெண்டோலின் கேர்ள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஜாக் கிட்ட போயிட்டு ஃப்ளர்ட் தான் பண்ணிட்டு இருக்காங்க. லேடி பிராக்னலும் ஆல்கர்னானும் பக்கத்தில் உட்காந்துட்டு ஒரு காசிப் மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. லேடி பிராக்னல் வந்து காசிப் பண்ணுறாங்களாம், என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்க ரீசெண்டாக விடோ ஆயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு ஸ்டோரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே சைடில் ஜாக் அண்ட் குவெண்டோலின் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஜாக் வந்து அவனோட லவ்வை வந்து ப்ரொப்போஸ் பண்ணுறான் அண்ட் குவெண்டோலினும் அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. எனக்கும் அவங்க மேலே அஃபெக்ஷன் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. சொல்லிட்டு குவெண்டோலின் என்ன சொல்கிறாங்க பாருங்கள், எனக்கு வந்து என்னோட வாழ்நாள் ஆசையே என்ன அப்படின்னா ஏர்னஸ்ட் அப்படிங்கிற ஒரு நேம் இருக்க பர்சனை மேரேஜ் பண்ணணும் அப்படிங்கிறதா என்னோட ஆசையே. ஏர்னஸ்ட் அந்த நேம் தான் ஒரு அப்சல்யூட்டான கான்ஃபிடென்ஸை எனக்கு வந்து கொடுக்குது. அந்த நேமில் இருக்க பர்சன் எல்லாரும் ரொம்ப ஐடியலாக தான் இருப்பாங்க. ஸோ அதனால் என்னோட ட்ரீமே என்ன அப்படின்னா ஏர்னஸ்ட் அந்த நேமில் இருக்க பர்சனை மேரேஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி குவெண்டோலின் வந்து சொல்கிறாங்க. இது வந்து ஜாக்குக்கு வந்து ரொம்ப அலார்மிங்காக இருக்குது. ஏன்னா ஏர்னஸ்ட் வந்து ஒரு ஃபிக்ஷனல் நேம் தானே, இவனோட ஒரிஜினல் நேம் வந்து ஜாக் வர்திங் தான். உடனே ஜாக் வந்து சமாதானப்படுத்த பார்க்குறான். ஏன் அந்த நேமில் அப்படி என்ன இருக்குது, ஜாக் இந்த மாதிரி நேம் கூட நல்லா தானே இருக்குது அப்படின்னு சொல்லி இவன் சொல்கிறான். தென் குவெண்டோலின் சொல்கிறாங்க, ஜாக்கா அந்த நேமில் வந்து ஒரு மியூசிக் ஒரு த்ரில் எதுவுமே இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் ஏர்னஸ்ட் அப்படிங்கிற நேம் தான் ரொம்பவே ஒரு சேஃபான நேம் அப்படி சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. பேசிகிட்டு இருக்கதை அந்த லேடி பிராக்னல் வந்து பார்த்துடுறாங்க. இப்போ ஜாக் வந்து அவரோட கொஞ்சம் நீல பெண்ட் பண்ணி ப்ரப்போஸ் பண்ணுவாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி ஜாக் வந்து லேடி பிராக்னல் பார்க்குற டைமில் கரெக்டாக ப்ரப்போஸ் பண்ணிட்டு இருக்காரு. குவெண்டோலினும் அனௌன்ஸ் பண்ணிடுறாங்க, எனக்கு வந்து ஜாக் கூட தான் என்கேஜ்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணிடுறாங்க. லேடி பிராக்னல் வந்து சொல்கிறாங்க, எனக்கு இந்த மேட்ச் வந்து பிடிக்கல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. லேடி பிராக்னல் வந்து குவெண்டோலினோட மதர், ஓகேயா. இவங்க வந்து அந்த மேட்சை வந்து டிஸ்அப்ரூவ் வந்து பண்ணுறாங்க. நானும் உங்களோட ஃபாதர் லார்ட் பிராக்னல் 2 பேரும் சேர்ந்து உனக்கு வந்து வேற ஒரு பர்சன் கூட தான் என்கேஜ்மெண்ட் வந்து பண்ணி வைப்போம் அப்படிங்கிற மாதிரி இவங்க வந்து சொல்கிறாங்க. குவெண்டோலின் வந்து கேட்குற மாதிரி தெரியல. ஸோ குவெண்டோலினை அந்த ரூம்ல இருந்து நீ வெளியே போ அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுறாங்க. அண்ட் இப்போ இந்த லேடி பிராக்னல் வந்து ஜாக் கிட்ட நிறைய கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்க போகிறாங்க. ஏன்னா டாட்டர் வந்து இவங்கள தானே மேரேஜ் பண்ணிக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் கொஸ்டின்லாம் கேட்க போகிறாங்க. ஜாக் கிட்ட உன்னோட வெல்த் எப்படி இருக்குது, நீ வந்து எங்கே வந்து வாழ்ந்துட்டுருக்க, உன் ஃபேமிலி ரிலேஷன்ஸ்லாம் யார் அப்படிங்கிற மாதிரி நிறைய கொஸ்டின்லாம் கேட்குறாங்க. ஜாக் அதுக்கெல்லாம் ரிப்ளை வந்து கொடுக்குறாரு. ஜாக்குக்கு வந்து 29 வயசாகுதான். அவர் ஒரு பேச்சுலர், நல்ல சைஸபிளான இன்கம் வந்து வச்சுருக்காங்க. டவுனில் ஒரு ஃபேஷனபிளான டவுன் ஹவுஸ் லண்டனில் பெல்கிரேவ் ஸ்கொயரில்
எஸ்டேட்டில் வந்து வச்சுருக்கேன் அண்ட் கண்ட்ரிலையும் எனக்கு நிறையா ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இது எல்லாமே லேடி பிராக்னலுக்கு வந்து ரொம்ப ப்ளீஸிங்காகவே இருக்குது. தென் ஃபேமிலி பற்றி கேட்டிருக்காங்கல்ல, ஃபேமிலி பற்றி கேட்கும்போது ஜாக் வந்து சொல்கிறான், என்னோட ஃபேமிலி ரிலேஷன்ஸ்லாம் யாருன்னு எனக்கு வந்து தெரியாது, நான் வந்து ஒரு ஆர்ஃபன் தான். என்னை வந்து விக்டோரியா ரயில்வே ஸ்டேஷன், லண்டனோட விக்டோரியா ரயில்வே ஸ்டேஷன் வந்து பிரைட்டன் லைன் அப்படிங்கிற ஒரு பிளேஸில் வந்து இருக்குது. அங்கே இருக்க அந்த க்ளோக் ரூமில் ஒரு ஹேண்ட்பேக்குள்ளே தான் என்னை வந்து பார்த்துருக்காங்க. அந்த ஹேண்ட்பேக்குள்ளே அந்த பேபி வந்து கிடச்சிருக்குது விக்டோரியா ரயில்வே ஸ்டேஷனில். ஸோ அப்படி தான் நான் வந்து ஒரு ஆர்ஃபனாக இருந்திருக்கேன், இது மட்டும் தான் எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இதை கேட்டோடனே லேடி பிராக்னலுக்கு வந்து ஷாக்கிங்காக இருக்குது. என்ன ஒரு நல்ல ஃபேமிலி கூட உனக்கு வந்து இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு, நீ வந்து ஒரு ரெஸ்பெக்டபிளான ரிலேஷன் உனக்கு யாராவது இருக்காங்களா அப்படிங்கிறது எனக்கு தேடி வந்து சொல்லு, அது வரைக்கும் நீ என் டாட்டர் கூட பேசக்கூடாது அப்படி சொல்லிடுறாங்க. அண்ட் இப்போ அல்கர்னான் வந்து திரும்ப வந்து சீனுக்குள்ளே வந்து வாரான். வந்துட்டு கேட்குறான் என்ன நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். அண்ட் ஜாக் சொல்கிறான், குவெண்டோலின் வந்து என்னோட ப்ரப்போசல் அக்செப்ட் பண்ணிட்டாங்க, பட் அவங்களோட மதர் தான் டிஸ்அப்ரூவ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஃப்ரெண்டு கிட்ட வந்து சொல்கிறான். ஜாக் என்ன டிசைட் பண்ணியிருக்கான் அப்படின்னா, என்னோட ஃபிக்ஷனல் பிரதர் ஏர்னஸ்ட் இருக்கான்ல, அவனை வந்து நான் வந்து சாகடிக்க போகிறேன், அவன் வந்து பாரிஸில் ஒரு சிவியரான சில்னால இறந்து போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி நான் கண்ட்ரியில் இருக்க எல்லா பர்சன்கிட்டையும் சொல்ல போகிறேன். இந்த டபுள் லைஃப் எவ்வளோ நாளுக்கு தான் வாழ்றது, அதுக்கு பதிலாக அந்த பிரதர் வந்து இறந்து போயிட்டான்னு சொல்ல போகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஆல்கர்னான் கிட்ட ஜாக் வந்து சொல்கிறான். அப்படியே ரெண்டு பேரும் பேசிகிட்டே இருக்கும் போதே ஆல்கர்னான் வந்து நைஸாக இந்த சிசிலி யாரு அப்படின்ட்டு அந்த சிசிலி மேலேயே ஒரு கிரேட்டான இன்ட்ரெஸ்ட் வந்து காட்டுறான் ஆல்கர்னான். அந்த இன்ஃபர்மேஷன்லாம் கேதர் பண்ண ட்ரை பண்ணிகிட்டே இருக்கான். அப்போ ஜாக் வந்து ரிவீல் பண்ணுறான், சிசிலி வந்து ஒரு யங்கான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கேர்ள், அவங்களுக்கு வந்து 18 அந்த ஏஜ் வந்து ஆகுது. அண்ட் சிசிலிக்கு பார்த்தோம் அப்படின்னா என்னோட அந்த இமேஜினரி பிரதர் இருக்கான்ல ஏர்னஸ்ட், அவங்க மேலே ஒரு கிரேட்டான ஒரு பேஷனாக இந்த சிசிலி வந்து இருந்துகிட்டே இருக்கிறா அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டே இருக்கும்போதே குவெண்டோலின் வெளியே போனாங்கல்ல, இப்போ வந்து உள்ளே வந்து வராங்க. உள்ளே வந்துட்டு கேட்குறாங்க, ஜாக் உன்னோட அட்ரஸ் வந்து இருந்தால் வந்து கொடு, நீ வந்து கண்ட்ரிக்கு போயிட்ட அப்படின்னா கூட நான் உனக்கு லெட்டர் எதுவும் எழுதுறதுக்கு வந்து வசதியாக இருக்கும், என்னோட அம்மாவுக்கு உண்மை தெரிஞ்சதுனால நம்மளை வந்து சந்திக்க வந்து விட மாட்டாங்க, அதனால் அட்ரஸை கொடு அப்படின்னு சொல்லி குவெண்டோலின் வந்து கேட்குறதுக்கு வந்து வந்திருக்காங்க. அவன் வந்து அட்ரஸை வந்து சொல்கிறான். அட்ரஸை சொல்லும்போது இந்த ஆல்கர்னானும் பக்கத்தில் இருந்துட்டு நைஸாக அவனோட ஷர்ட்டோட கஃப் இருக்குல்ல, அந்த கஃப்பில் அந்த அட்ரஸை வந்து அவன் வந்து எழுதி வச்சுக்கிறானா. அண்ட் இதோட ஆக்ட் 1 வந்து முடியுது. ஆக்ட் 2 வந்து கண்ட்ரியில் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஆக்ட் 1 மட்டும்தான் லண்டனில், 2 and 3 வந்து கண்ட்ரியில் இருக்க மாதிரி இருக்குது. ஜாக்கோட கண்ட்ரி எஸ்டேட், அதோட நேம் வந்து மேனர் ஹவுஸ், இங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது. இங்கே மிஸ் பிரிசம் அப்படின்னு சொல்லி ஒரு கேரக்டர் இருக்காங்க. இந்த மிஸ் பிரிசம் வந்து சிசிலியோட கவர்னஸாக இருக்காங்க. கவர்னஸ் அப்படிங்கிற ஒரு டீச்சர் மாதிரி வீட்டிலே இருந்துட்டு அவங்க வந்து சொல்லிக் கொடுப்பாங்க. இவங்க தான் சிசிலியோட கவர்னஸாக வந்து இருக்காங்க. சிசிலிக்கு வந்து ஸ்டடீஸில் ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஸோ இந்த கவர்னஸ் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு அட்வைஸ் மாதிரி கொடுக்குறாங்க. உன்னோட அங்கிள் மிஸ்டர் ஜாக் வர்திங் இருக்காங்கல்ல, அவங்க வந்து உன்னைய வந்து எப்படியாவது ஜெர்மன் வந்து நல்லா படிக்க வைக்கணும்னு நினைக்கிறாங்க, நீ எதுக்கு இப்படி வந்து ரொம்ப அட்டென்ஷனே இல்லாமல் இருக்க அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ சிசிலியும் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, என்னோட அங்கிள் ஜாக் வந்து எதுக்கு தான் இப்படி சீரியஸாக அண்ட் போரிங்காக இருக்காங்களோ தெரியல, எனக்கு எப்போவுமே ஜாக்கோட பிரதர் மிஸ்டர் ஏர்னஸ்ட் இருக்காங்கல்ல, அவங்கள தான் ரொம்ப பிடிக்கும், அவங்க தான் டவுனில் நல்லா ஹாப்பியான என்ஜாய்மெண்ட்டான ஒரு லைஃப் வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க, என்னோட அங்கிள் ஜாக் வந்து ஒரு போரிங்கான ஒரு பர்சனாக இருக்காங்கன்னு சொல்லி சிசிலி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் சிசிலி சொல்கிறாங்க, எனக்கு எப்படியாவது அந்த யங்கர் பிரதர் ஏர்னஸ்ட் இருக்காங்கல்ல, அவங்கள வந்து பார்க்கணும்னு சொல்லி ஆசை, அந்த ஏர்னஸ்ட் வந்து இங்கே கண்ட்ரிக்கு வந்தாங்க அப்படின்னா அப்படியாவது அவங்க கூட சேர்ந்து பழகியாவது அங்கிள் ஜாக்கோட இந்த சீரியஸ்னஸ் போரிங் டெண்டன்சி எல்லாம் மாறணும், அதான் என்னோட ஆசையாக வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி சிசிலி வந்து சொல்கிறாங்க. அப்படியே படிச்சுட்டே இருக்கும்போது மிஸ் பிரிசம் வந்து இடையில சும்மா ஒரு கதை மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க, நான் வந்து முன்னாடி டைமில் வந்து ஒரு 3 வால்யூம் நாவல் வந்து எழுதினேன், ஆனால் அந்த நாவலை வந்து பப்ளிஷ் பண்ண முடியலை, ஏன்னா அந்த 3 வால்யூம் புக்கோட அந்த மேனுஸ்கிரிப்ட் இருக்குல்ல, அதை நான் வந்து தொலைச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷனை மிஸ் பிரிசம் வந்து சிசிலி கிட்ட சொல்கிறாங்க. அப்படி இவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டே இருக்கும்போது அந்த கண்ட்ரியோட விகார் இருக்காங்க, அந்த சர்ச்சில் இருக்க இம்பார்ட்டண்ட்டான ஒரு பர்சன், அந்த விகார் வந்து வாராங்க. வந்துட்டு மிஸ் பிரிசம் நீங்கள் என் கூட ஒரு வாக் வந்து வாரீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அந்த விகாரோட நேம் வந்து டாக்டர் சாசபிள், சர்ச்சோட இன்சார்ஜ் வந்து இந்த டாக்டர் சாசபிளாக தான் இருக்காங்க. பிரிசமை வந்து ஒரு வாக் கூட்டிகிட்டு போகிறதுக்காக வந்திருக்காங்க. அண்ட் மிஸ் பிரிசமும் அவங்க கூட கிளம்பிட்டாங்க. இப்போ சிசிலி வந்து கார்டனில் தனியாக வந்து இருக்காங்களாம். அப்போ அந்த கண்ட்ரி ஹவுஸ்க்கு இன்னொரு பர்சன் வந்திருக்காங்க அப்படிங்கிற அனௌன்ஸ்மெண்ட்டை அந்த வீட்டோட மெரிமேன் வந்து சொல்கிறாங்க. உங்கள் வீட்டுக்கு வந்து மிஸ்டர் ஏர்னஸ்ட் வர்திங் வந்து வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அண்ட் ஆல்சோ அவங்களோட பிஸ்னஸ் கார்டை கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம சிசிலி கிட்ட அந்த மெரிமேன் வந்து இன்ஃபார்ம் பண்ணிட்டு வந்து போகிறாரு. அந்த வீட்டுக்கு வந்திருக்கிறது யார் அப்படின்னா ஆல்கர்னான், அவன் தான் ஏமாற்றி
நான் வந்து ஃபிக்ஷனல் பிரதர் ஆஃப் ஜாக் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கண்ட்ரிக்கு வந்து வந்திருக்கான். சிசிலியை பார்க்கணும் அப்படிங்கிற ஆசையில் அவன் வந்து வந்திருக்கான். நம்ம முன்னாடி பார்த்தோம்ல, போன ஆக்ட்லேயே லண்டனில் சிசிலி பற்றின இன்ஃபர்மேஷனாக கேட்டுகிட்டே இருப்பான் ஆல்கெர்னான். அந்த அட்ரஸை கூட நோட் பண்ணி வச்சால, நோட் பண்ணி வச்சுட்டு நேராக சிசிலியை பார்க்குறதுக்காக இங்கே வந்துட்டா. நான் தான் உங்கள் அங்கிளோட அந்த ஃபிக்ஷனல் பிரதர் ஏர்னஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சிசிலியை பார்க்க இங்கவே வந்துட்டான். சிசிலிக்கு இவங்களை பார்க்கணுன்னு ரொம்ப ஆசை இல்லை. ஸோ ரொம்ப எக்ஸைட்டடாக ஃபீல் பண்ணுறாங்க. அப்படியே அந்த ஆல்கெர்னான் வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னா, அப்படியே சிசிலி கூட ஃப்ளர்ட் பண்ணவும் ஸ்டார்ட் பண்ணிட்டான். அப்படி இவங்க 2 பேரும் வீட்டில் வந்து இருந்து பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ ஜாக் என்ன செய்கிறான்னு பார்ப்போம். ஜாக்கும் வந்து அந்த கண்ட்ரிக்கு வந்து வந்துட்டானா. கண்ட்ரிக்கு வரும்போது இவன் ஃபஸ்ட்டு மீட் பண்ணது வந்து இந்த மிஸ் பிரிசம் அண்ட் டாக்டர் சாசபிள். இவங்க 2 பேரும் ஒரு வாக் போகிறேன்னு போனாங்கல்ல. ஸோ ஜாக் வந்து முதல்ல இவங்க 2 பேரும் தான் மீட் பண்ணுறான். மீட் பண்ணும்போதே சொல்கிறான், என்னோட பிரதர் இருக்கான்ல, அவன் வந்து இறந்து போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். போன ஆக்டில் பார்த்தோம்ல, என்னோட பிரதர் வந்து சிவியர் சில்னால பாரிஸில் இறந்து போயிட்டான் அப்படின்னு சொல்லி போய் சொல்ல போகிறேன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் அதுக்கு ரெடியாக அந்த மார்னிங் க்ளாத்ஸ், பிளாக் கிளாத்லாம் போட்டுட்டு வந்து வந்திருக்கான். மிஸ் பிரிசம் அண்ட் டாக்டர் சாசபிள் கிட்டே இப்படியும் சொல்லிடுறான். சொன்னோடனே அவங்க 2 பேரும் அவங்களோட கண்டோலன்சஸை வந்து இவனுக்கு வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. அட் த சேம் டைம் எனக்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு டியூட்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சாசபிள் கிட்ட பேசுகிறான். இவன் நேமை சேஞ்ச் பண்ணோம்ல, குவெண்டோலின் சொல்லிட்டாங்கல்ல, ஏர்னஸ்ட் அப்படிங்கிற நேமில் இருக்க பர்சன் தான் நான் மேரேஜ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்னோட நேமை வந்து நான் வந்து சேஞ்ச் பண்ணணும். அதனால நீங்கள் இன்றைக்கி ஒரு 5:30 போல் அவைலபிளாக இருப்பீங்களா? நான் வந்து என்னோட நேமை வந்து கிரைஸ்டன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இவன் வந்து சொல்கிறான். சொல்லிவிட்டு அவன் வந்து வீட்டுக்கு வந்து கிளம்புறான். வீட்டுக்கு வந்தப்போ சிசிலி வந்து இவனை வந்து வெல்கம் பண்ணுறாங்க. வெல்கம் பண்ணும்போதே சொல்கிறாங்க, உங்களோட பிரதர் ஏர்னஸ்ட் வந்து வந்திருக்கார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஜாக்குக்கு ஒரே கன்ஃபியூஷனாக வந்து இருக்குது. அண்ட் அடுத்து ஆக்ட் 2 பார்ட் 2 பார்த்தோம் அப்படின்னா, அந்த வீட்டுக்கு வந்த பர்சன் வந்து ஆல்கெர்னான் அப்படிங்கிற ஜாக்குக்கு வந்து தெரியுது. ரொம்ப கோல்டாக அவனை வந்து க்ரீட் பண்ணுறான். 2 பேரும் அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது, நீ வந்து கிளம்பு அப்படிங்கிற மாதிரி ஆல்கெர்னானை சொல்கிறான். ஆல்கெர்னான் வந்து கேட்கவே மாட்டேங்கிறான். நான் கண்டிப்பாக ஒரு வாரமாவது இங்கே இருக்க தான் செய்வேன், நான் கிளம்ப மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். அப்புறம் அப்படியே அவன் வந்து கார்டனுக்கு வந்து போகிறான். கார்டனில் தான் சிசிலி வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சிசிலி கிட்ட போயிட்டு அந்த டைமே அவனோட லவ்வையும் அவன் வந்து ப்ரொப்போஸ் பண்ணுறான். சிசிலியுமே உடனே அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அக்செப்ட் பண்ணிட்டு சொல்கிறாங்க, என்னோட ஃபிக்ஷனல் வேர்ல்டில் நம்ம 2 பேருக்கும் ஆல்ரெடி என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு, எனக்கு எப்போவுமே உங்களை வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சிசிலியும் வந்து சொல்லிடுறாங்க. அண்ட் ஒரு இன்ஃபர்மேஷனும் ஆட் பண்ணுறாங்க சிசிலி. என்னோட வாழ்க்கையோட ஆசையே என்ன அப்படின்னா, ஏர்னஸ்ட் அப்படிங்கிற ஒரு நேமில் இருக்க பர்சனை மேரேஜ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஆசையே. அந்த ஏர்னஸ்ட் அந்த நேம் தான் ஒரு அப்சல்யூட்டான கான்ஃபிடன்ஸ் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த டயலாகை கேட்ட மாதிரி இருக்கா? குவெண்டோலின் சொன்ன அதே டயலாக் தான் இவங்களும் இப்போ வந்து சொல்லியிருக்காங்க. இந்த 2 விமனுக்குமே ஏர்னஸ்ட் அப்படிங்கிற நேமில் இருக்க பர்சனை மேரேஜ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் ஆசை. பட் அவங்களோட சூட்டர்ஸ் 2 பேரோட நேமுமே ஏர்னஸ்ட் வந்து கிடையாது. ஆல்கெர்னானுக்கு இது வந்து ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. ஐயோ, நம்ம நேமையும் நம்ம வந்து மாற்றிடணும்னு சொல்லிட்டு டாக்டர் சாசபிள் கிட்ட நம்மளும் போயிட்டு நேமை வந்து கிறிஸ்டன் பண்ணி மாற்றிக்கிடுவோம் அப்படி சொல்லி வந்து திங்க் பண்ணிட்டு இருக்கான். இந்த டைமில் அந்த கண்ட்ரி ஹவுஸ்க்கு வந்து குவெண்டோலின் இருக்காங்கல்ல, அவங்க வந்து அன்எக்ஸ்பெக்டடாக வந்துட்டாங்க. குவெண்டோலின் வந்து அட்ரஸ் வாங்கியிருந்தாங்கல்ல, ஸோ அன்எக்ஸ்பெக்டடாக குவெண்டோலின் வந்து வந்துட்டாங்க. வரும்போது வீட்டில் வந்து சிசிலி தான் இருக்காங்க. சிசிலியை வந்து மீட் பண்ணுறாங்க. மீட் பண்ணிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது சொல்கிறாங்க, நான் வந்து மிஸ்டர் ஏர்னஸ்ட்டை தான் மேரேஜ் பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. 2 பேருக்கும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிருது. ஏன்னா சிசிலியும் சொல்கிறாங்க, நான் தான் மிஸ்டர் ஏர்னஸ்ட்டை வந்து மேரேஜ் பண்ண போறேன்னு சொல்றாங்க. ஸோ 2 பேருக்கு இடையில வந்து ஜெலசி வந்து வந்துருது. ஆல்கெர்னானும் ஜாக்கும் போயிட்டு டிஃபரெண்ட் டைம்ல அப்பாயின்மெண்ட் வந்து சர்ச்சில் வந்து போட்டுட்டு வீட்டுக்கு வந்து வராங்க. வீட்டுக்கு வந்து வரும்போது அந்த ஏர்னஸ்ட் அந்த நேமோட கன்ஃபியூஷன்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப பயங்கரமாக இருக்குது வீட்டில். அண்ட் 2 லேடிஸும் சேர்ந்துட்டு ஜாக்கை வந்து கன்ஃபரண்ட் பண்ணுறாங்க. உண்மையை சொல்லுங்க, யார் ஏர்னஸ்ட் அப்படிங்கிற மாதிரி ஜாக்கை வந்து கன்ஃபரண்ட் பண்ணி கொஸ்டின் வந்து பண்ணுறாங்க. ஜாக் வந்து இப்போ வந்து வேற வழி இல்லாமல் உண்மையை வந்து கன்ஃபஸ் பண்ண போகிறான். எனக்கு வந்து பிரதர்லாம் யாருமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி உண்மையை வந்து இவன் வந்து சொல்கிறான். சிசிலி அண்ட் குவெண்டோலின் 2 பேரும் வந்து ரொம்ப கவலைப்படுறாங்க. நாங்கள் வந்து ஏர்னஸ்ட் அப்படிங்கிற ஒரு நேமில் இருக்க பர்சனை தான் மேரேஜ் பண்ணணும்னு நினச்சோம், 2 பேரோட நேம் ஏர்னஸ்ட் கிடையாது அப்படின்னு சொல்லி 2 பேருமே வந்து ரொம்ப வந்து ஃபீல் பண்ணுறாங்க. ஜாக் அண்ட் ஆல்கெர்னான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, யார் ஃபஸ்ட்டு போயிட்டு அந்த ஏர்னஸ்ட் அப்படிங்கிற நேமை வந்து ரியல் நேமாக ஆக்கலாம், யார் ஃபஸ்ட்டு போயிட்டு கிறிஸ்டின் பண்ணிட்டு வருவோம் அப்படிங்கிற மாதிரி இவங்க 2 பேரும் வந்து ஃபைட் பண்ணிட்டு வந்து இருக்காங்க. இதோட ஆக்ட் 2 வந்து முடியுது. தென் ஆக்ட் 3 வந்து பார்ப்போம். ஆக்ட் 3 பார்த்தோம் அப்படின்னா, சிசிலி அண்ட் குவெண்டோலின் இவங்க 2 பேரும் அந்த வீட்டோட டிராயிங் ரூமில் ஒரு விண்டோ இருக்குது. அந்த விண்டோ வழியாக இந்த வெளியே இந்த மென் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத வந்து பார்த்துட்டு இருக்காங்களாம். அந்த மென் 2 பேரும் வந்து ஆர்கியூ பண்ணிட்டு இருக்காங்க, யார் அந்த ஏர்னஸ்ட் நேமை வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஆர்கியூ பண்ணிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்க 2 பேரும் வந்து அந்த ரூம்குள்ளே
இடத்துல வந்து வராங்க. வந்துட்டு எக்ஸ்பிளனேஷன் வந்து கொடுக்குறாங்க. இந்த 2 விமனும் கோவமாக இருக்காங்கல்ல, ஸோ அவங்கள சமாதானப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக எக்ஸ்பிளனேஷன் வந்து கொடுக்குறாங்க. ஆல்கர்னான் முதல்ல வந்து சொல்கிறான், நான் வந்து ஏர்னஸ்ட் அந்த நேம் வச்சுருந்தா மட்டும்தான் சிசிலி உங்களை வந்து மீட் பண்ண முடியும். ஸோ உங்களை மீட் பண்ணணும் அப்படிங்கிறக்காக தான் நான் போய் சொன்னேன் அப்படின்னு சொல்லி ஆல்கர்னான் வந்து சொல்லிடுறான். ஜாக் என்ன கன்ஃபஸ் பண்ணுறான் அப்படின்னா, எனக்கு வந்து லண்டனுக்கு வர்றதுக்கு வந்து ஒரு ரீசன் வந்து வேணும். அந்த ரீசன் வந்து மிஸ்டர் ஏர்னஸ்ட் தான். அந்த நேம் இருக்கிறதுனால தான் நான் வந்து லண்டனுக்கு வந்து வர முடிஞ்சுது. லண்டனுக்கு வந்ததுனால தான் குவெண்டோலினை வந்து மீட் பண்ண முடிஞ்சுது. ஸோ உங்களுக்காக தான் நான் வந்து நேமை வந்து மாற்றினேன் அப்படின்னு சொல்லி ஜாக்கும் சொல்லிடுறான். ஸோ இவங்களோட 2 பேரோட எக்ஸ்பிளனேஷனும் கேட்டு இந்த 2 விமனுக்கும் வந்து ஓகே, நமக்காக தான் இவங்க நேம் மாற்றிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அந்த சூட்டர்ஸை வந்து ஃபர்கிவ் வந்து பண்ணிடுறாங்க. அந்த டைமில் இங்கே யார் வராங்க அப்படின்னா லேடி பிராக்னலும் அன்எக்ஸ்பெக்டடாக வந்து வந்துடுறாங்க. இந்த லேடி பிராக்னல் வந்து குவெண்டோலினை ஃபாலோ பண்ணிகிட்டே வந்திருக்காங்க. நம்ம பொண்ணு எங்கே போகிறா அப்படிங்கிறத லண்டன்லேருந்து ஃபாலோ பண்ணிகிட்டே இங்கே வந்து வந்திருக்காங்க. வந்து பார்க்கும்போது சிசிலி வந்து ஆல்கர்னானோட ஹேண்டை வந்து ஹோல்ட் பண்ணி நின்றுட்டுருக்காங்க. இப்போ லவர்ஸ் எல்லாம் யுனைட் ஆகிட்டாங்கல்ல, ஸோ சிசிலி ஆல்கர்னானோட ஹேண்டை வந்து ஹோல்ட் பண்ணி நின்றுட்டுருக்கதை பார்க்கவும் அவங்களுக்கு வந்து ரொம்ப கோவம் வருது. யார் இந்த பொண்ணு, என்னோட நீஸோட ஹேண்டை வந்து ஹோல்ட் பண்ணி நின்றுட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சிசிலியோட பேக்ரவுண்ட் பற்றி கேட்குறாங்க. இவங்களுக்கு இதுதான் வேலை. முதல்ல யாரோட அந்த ஃபேமிலியெல்லாம் விசாரிச்சாங்க, ஜாக்கோடதை. இப்போது சிசிலியோட பேக்ரவுண்டை இவங்க வந்து விசாரிக்கிறாங்களாம். ஜாக் வந்து அந்த இன்ஃபர்மேஷன்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறான். சிசிலி வந்து ஒரு கிரேட்டான ஒரு ஃபேமிலியோட ஒரு ஹேரஸாக வந்து இருக்காங்க, நிறைய ஃபார்ச்சூன்லாம் வச்சுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சொன்னோடனே லேடி பிராக்னல் வந்து ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாங்க. ஓகே, நம்ம நீஸ்க்கு வந்து ஒரு வெல்தியான பர்சன் தான் மேரேஜ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஹாப்பியாக வந்து ஃபீல் பண்ணுறாங்க. இப்போ ஜாக் என்ன ரியலைஸ் பண்ணுறான் அப்படின்னா, அவனோட கார்டியன் அந்த பொசிஷனை வச்சுட்டு நம்ம எப்படியாவது குவெண்டோலினை மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி இவன் வந்து நினைக்கிறான். இப்போ சிசிலியோட கார்டியன் வந்து ஜாக் தானே, ஸோ ஜாக் இந்த மேரேஜுக்கு அப்ரூவ் பண்ணணும்ல. ஸோ அதுக்காக இவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, நான் வந்து இந்த மேரேஜை அப்ரூவ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஆல்கர்னான் வந்து ஒரு அன்ட்ரூத்ஃபுல்லான பர்சன், அதனால நான் என்னோட கன்சென்ட்டை இந்த மேரேஜ்க்கு வந்து கொடுக்க மாட்டேன். எது வரைக்கும் கொடுக்க மாட்டேன் அப்படின்னா, எப்போ லேடி பிராக்னலுக்கு வந்து என்னையும் குவெண்டோலினையும் மேரேஜ் பண்ணி வைக்க அவங்க ஓகே சொல்கிறாங்களோ அது வரைக்கும் நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஜாக் வந்து சொல்லிடுறான். இப்போது லேடி பிராக்னலுக்கு வந்து கோவம் வந்துடுது. எப்படி இப்படி ஒரு ஃபேமிலி எதையுமே தெரியாத ஒரு பர்சனுக்கு நான் என்னோட பொண்ணு குவெண்டோலினை வந்து மேரேஜ் பண்ணி கொடுப்பேன், இவன் வந்து நம்மளை வந்து பிளாக்மெயில் பண்ணுறான், அதனால எனக்கு இந்த ஐடியாவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு குவெண்டோலின் கூட இவங்க வந்து வெளியே வந்து கிளம்புறதுக்கு வந்து அப்படியே ட்ரை பண்ணுறாங்க. அந்த டைமில் கரெக்டாக டாக்டர் சாஸ்பிள் வந்து இவங்களோட வீட்டுக்கு வந்து வந்திருக்காரு. 2 பேரும் வந்து நேம் மாத்திரம்னு சொல்லியிருந்தாங்கல்ல, ஸோ அதனால் வந்து வந்திருக்காரு. இப்போ ஜாக் சொல்கிறான், நேம்லாம் மாத்திரக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சொன்னோடனே அவர் சொல்கிறார், ஓகே நான் வந்து அங்கே மிஸ் பிரிசம் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்ககிட்டே போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஆக்ட் 2 வந்து இதோட முடியுது. ஆக்ட் 3 பார்த்தோம் அப்படின்னா, லேடி பிராக்னல் அந்த வீட்டில் தானே இருக்காங்க. இப்போ டாக்டர் சாஸ்பிள் மிஸ் பிரிசம் அப்படின்னு சொல்லி ஒரு நேம் மென்ஷன் பண்ணோன்னே இவங்களுக்கு வந்து மிஸ் பிரிசம்மா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து கொஞ்சம் திங்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா அந்த மிஸ் பிரிசமே வந்து வீட்டுக்கு வந்து வராங்க. வந்துட்டு லேடி பிராக்னல் அவங்க வந்து பார்க்குறாங்க. பார்த்தோன்னே அவங்களுக்கு ரொம்ப ஆங்ஸைட்டி, ஃபியர் எல்லாமே வந்துடுது. லேடி பிராக்னல் இப்போ போயிட்டு மிஸ் பிரிசம் கிட்ட பேசுகிறாங்க, நீ வந்து ஒரு பெரிய வந்து தப்பு வந்து பண்ணியிருக்க, அது என்ன பண்ணன்னு சொல்லு அப்படி சொல்லி இந்த லேடி பிராக்னல் வந்து அவங்க கிட்ட வந்து விசாரிக்கிறாங்க. 28 இயர்ஸ்க்கு முன்னாடி இந்த மிஸ் பிரிசம் வந்து ஒரு பேபி பாயை வந்து தொலைச்சிட்டாங்க. அந்த பேபி பாயை நீ எங்கே போய் கொடுத்த அப்படிங்கிற மாதிரி இவங்க வந்து விசாரிக்கிறாங்க. அண்ட் லேடி பிராக்னல் சொல்கிறாங்க, மிஸ் பிரிசம் வந்து அந்த பேபி பாயை ஒரு ஸ்ட்ரோலரில் வச்சு தள்ளிட்டு வந்து போயிட்டு இருந்தாங்க. லண்டனில் கிராஸ்வீனர் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி ஒரு பிளேஸ் இருக்குது, அங்கே ஸ்ட்ரோலரில் வந்து தள்ளிட்டு வந்து இவங்க வந்து போயிட்டு இருந்தாங்க. அண்ட் அதுக்கப்புறம் 3 வீக்ஸ் கழிச்சு பார்த்தா இந்த மிஸ் பிரிசம்மை வந்து எங்கன்னே தெரியலை. அந்த பேபியை தள்ளிட்டு போனாங்கல்ல, அந்த அந்த பெராம்புலேட்டர் ஆர் ஸ்ட்ரோலர்னு சொல்லி சொல்லுவோம்ல, அந்த ஸ்ட்ரோலர் வந்து 3 வீக்ஸ் கழிச்சு அதில் ஒரு 3 வால்யூம் நாவல் வந்து கிடக்குது. அதில் பேபியும் இல்லை, மிஸ் பிரிசமும் இல்லை. ஸோ என்ன ஆச்சு, நீ வந்து இவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்க, நாங்கள் உங்களை வந்து தேடிட்டே இருந்தோம், கண்டுபிடிக்கவே முடியல அப்படின்னு சொல்லி மிஸ் பிரிசமை வந்து அக்யூஸ் வந்து பண்ணுறாங்க. இப்போ மிஸ் பிரிசம் அவங்க சைடோட எக்ஸ்ப்ளனேஷனை வந்து கொடுக்குறாங்க. நான் அன்னைக்கு வந்து என்னோட 3 வால்யூம் நாவலை ஹேண்ட்பேக்கில் வச்சுருந்தேன், பேபியை ஸ்ட்ரோலரில் வச்சு நான் வந்து தள்ளிட்டு வந்து போயிட்டு இருந்தேன். திடீர்னு எனக்கு ஒரு மாதிரி ஆப்சன்ட் மைண்டட்னஸ் ஆயிடுச்சு, அதில் தெரியாமல் மாற்றி அந்த பேபியை ஹேண்ட்பேக்குள்ளே வச்சுட்டு அந்த புக்கை ஸ்ட்ரோலருக்குள்ளே வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மிஸ் பிரிசம் வந்து எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கொடுக்குறாங்க. ஸோ ஜாக்குக்கு இப்போ வந்து என்ன ஞாபகம் வருது அப்படின்னா, ஜாக்கை ஆர்ஃபனாக எங்கே கண்டுபிடிச்சாங்க, ஒரு ஹேண்ட்பேக்குக்கு உள்ளே தான் ஒரு விக்டோரியா ரயில்வே ஸ்டேஷனில் பிரைட்டன் லேன் அந்த பிளேஸில் வந்து கண்டுபிடிச்சாங்க. ஸோ இப்போ ஜாக்குக்கு வந்து திடீர்னு ஞாபகம் வருது, என்னது ஹேண்ட்பேக்கா அப்படின்னு சொல்லிட்டு, எங்கே நீங்கள் அந்த ஹேண்ட்பேக்கை விட்டீங்க
அப்படின்னு சொல்லி கேட்குறான். உடனே அவங்களும் சொல்கிறாங்க விக்டோரியா ஸ்டேஷன் பிரைட்டன் லைனில் இருக்குல்ல, அங்கே தான் நான் வந்து விட்டேன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஜாக் வந்து வேகமாக அவனோட ரூம்குள்ளே போகிறான். போயிட்டு ஒரு ஹேண்ட்பேக்கை வந்து எடுத்துகிட்டு வரான். எடுத்துகிட்டு இந்த ஹேண்ட்பேக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். மிஸ் பிரிசமோ ஆமாம் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க. ஸோ அந்த தொலைஞ்சு போன பையன் வந்து யார் அப்படின்னா இவன் தான். அண்ட் மிஸ் பிரிசமை இவன் வந்து போயிட்டு ஹக் பண்ணுறான். நீங்கள் தான் என்னோட மதரா அப்படின்னு சொல்லி ஹக் பண்ணுறான். அப்போ மிஸ் பிரிசம் சொல்கிறாங்க நான் உன்னோட மதர் இல்லைப்பா, நான் வந்து ஒரு அன்மேரிடான பர்சன் தான் சொல்கிறாங்க. இப்போ லேடி பிராக்னல் வந்து உண்மையை வந்து சொல்ல போகிறாங்க. இந்த ஜாக் வந்து யார் அப்படின்னா லேடி பிராக்னலோட சிஸ்டர் இருக்காங்க, மிஸ்ஸஸ் மான்க்ரீஃப்னு சொல்லிட்டு, அவங்களோட பையன் தான் இந்த ஜாக்குன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, ஆல்கர்னானோட அண்ணனுமே இவன் தான், அந்த உண்மையை வந்து சொல்கிறாங்க. அண்ட் இப்போ இவங்களுக்கு வந்து ஹாப்பி ஆயிடுது. ஓகே, இந்த ஜாக்கும் நல்ல ஃபேமிலியிலேருந்து தான் வந்திருக்கான், நம்ம சிஸ்டரோட பையனாக தான் இருக்கான். ஸோ அதனால் என்னோட பொண்ணு குவெண்டோலினை கல்யாணம் பண்ணி கொடுக்குறதுக்கு எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிற மாதிரி இவங்க வந்து அக்செப்ட் பண்ணிடுறாங்க. இப்போ குவெண்டோலினோட மைண்டில் பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு ஏர்னஸ்ட் அந்த நேமில் இருக்க பர்சனை தானே மேரேஜ் பண்ணணும் அப்படி சொல்லி இருந்துச்சு. ஸோ அது வந்து சின்ன ஒரு ஹிண்ட்ரன்ஸாக வந்துக்கிட்டே இருக்கு, அவங்களுக்கு அப்டக்கில் வந்துகிட்டே இருக்கு அவங்களோட மைண்டுக்குள்ளே. ஸோ லேடி பிராக்னல் சொல்கிறாங்க எனக்கு உன்னோட ஃபாதரோட நேம் வந்து ஜெனரல் மான்க்ரிஃப், அது மட்டும்தான் தெரியும், அவங்களோட ஃபுல் நேம்லாம் எனக்கு ஞாபகம் இல்லைன்னு சொல்லி லேடி பிராக்னல் வந்து சொல்கிறாங்க. அவங்க ஆர்மியில் இருந்திருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ ஜாக் மறுபடியும் அவனோட ரூம்க்கு போகிறான். அங்கே புக் ஷெல்ஃபில் நிறையா வால்யூம்ஸாக ஆர்மியில் வேலை பார்த்தவங்களோட லிஸ்ட் எல்லாமே இருக்குது. லாஸ்ட்டாக உள்ள 40 இயர்ஸோட லிஸ்ட் வந்து இருக்குது. போயிட்டு அதில் ஜென்ரல் மான்க்ரிஃப் அப்படின்னு சொல்லி ஃபுல்லாக தேடிட்டே இருக்கான். தேடிட்டே இருக்கும்போது ஜென்ரல் மான்க்ரிஃபோட நேம் என்னன்னு தெரிய வருது அப்படின்னா ஏர்னஸ்ட் ஜான் அப்படின்னு சொல்லி தெரிய வருது. அண்ட் இப்போ ஜாக் என்ன ரியலைஸ் பண்ணுறா அப்படின்னா அப்போ நம்ம இவ்வளோ நாள் வந்து பொய்யெல்லாம் சொல்லிட்டு இல்லை, என்னோட உண்மையான நேமே ஏர்னஸ்ட்டு தான். அண்ட் எனக்கு வந்து ஒரு டவுனில் ஒரு வேஸ்ட்ஃபுல்லான ஒரு பிரதரும் இருக்கான், அவன் வந்து ஆல்கர்னான். ஸோ இவ்வளோ நாள் நான் சொன்னது எல்லாமே வந்து உண்மையாக தான் இருக்குது. அண்ட் அந்த கப்பிள் வந்து இப்போ வந்து எம்ப்ரேஸ் பண்ணிக்கிறாங்களாம். அண்ட் ஜாக் வந்து கடைசியாக சொல்கிறான் இப்போ வந்து எனக்கு வந்து என்ன புரிஞ்சிருக்கு அப்படின்னா ஏர்னஸ்ட் அப்படிங்கிற நேமில் இருக்கிறது வந்து எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறது புரிஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பீயிங் ஏர்னஸ்ட் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காங்க. அண்ட் கடைசியில் எல்லா கப்பலும் வந்து சேர்ந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த ஒர்க்கை வந்து முடிச்சிருக்காங்க ஆஸ்கர் வைல்டு. ஸோ அந்த விக்டோரியன் ஸ்டாண்டர்ட்ஸ் அண்ட் மேனர்ஸ் இது எல்லாத்தையுமே வந்து அந்த லேடி பிராக்னல் அந்த கேரக்டர் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. அவங்கள சட்டரைஸ் பண்ணுற மாதிரி இந்த ஒர்க்கை வந்து கொடுத்துருக்காங்க. அந்த டைமில் இருந்த பீப்புளோட மைண்ட் செட்டெல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஆஸ்கர் வைல்டு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு காமெடியான ஒரு டிராயிங் ரூம் பிளேயாக இந்த பிளேயை வந்து கம்போஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் லாஸ்ட் இயர் UGTRBயில் வந்து 2 questions வந்து கேட்டிருக்காங்க. அது என்னெல்லாம் சொல்லி பார்ப்போம். According to Algernon, Jack cannot marry Gwendolyn for 2 reasons. What is the second one ன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. The options are Algernon will not give his consent to their marriage. Aunt Augusta will not accept the proposal. Girls do not think it right to marry the man they flirt with. Jack is not honest enough to marry her. இது வந்து எந்த சீனில் நடக்கும் அப்படின்னா அந்த முதல்ல ஒரு சிகரெட் கேஸ் எல்லாம் கொடுப்பால அந்த சீனில் வந்து நடக்கும். ஆல்கர்னான் வந்து ஜாக் கிட்ட சொல்லுவோம் உன்னால் குவெண்டோலினை வந்து மேரேஜ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி 2 ரீசன் வந்து கொடுப்பான். ஃபர்ஸ்ட் ரீசன் என்ன கொடுப்பான் அப்படின்னா கேர்ள்ஸ் வந்து அவங்க ஃப்ளர்ட் பண்ணுறாங்கல்ல அந்த மேனெல்லாம் மேரேஜ் பண்ணிடுவாங்க அப்படிங்கிறதுலாம் ஒன்றுமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி கொடுப்பான். 2வது ரீசன் வந்து நான் வந்து இந்த மேரேஜ்க்கு வந்து ஒத்துக்க மாட்டேன் அப்படி சொல்லி 2 ரீசன் வந்து கொடுத்துருப்பான். இவன் எதுக்காக ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லி அந்த டைமில் சொல்லுவான் அப்படின்னா உன்னோட அந்த வார்டு இருக்காங்கல்ல சிசிலி அவங்களோட இன்ஃபர்மேஷன் வந்து நீ எனக்கு சொல்லு, நீ சொன்னாதான் நான் என்னோட கன்சென்ட்டை கொடுப்பேன் அப்படி சொல்லியிருப்பான். ஸோ இதில் செகண்ட் ரீசன் தான் கொடுத்துருக்காங்க. அவன் சொன்ன 2 ரீசனுமே ஆப்ஷனில் இருக்குது. செகண்ட் ரீசன் வந்து ஆல்கர்னான் will not give his consent to their marriage தான் கரெக்டான ஆன்சராக வந்து இருக்குது. செகண்ட் கொஸ்டின் பார்ப்போம். How does Lady Bracknell describe French Revolution? The options are enlightening movement, distressing movement, unfortunate movement and liberating movement. The correct answer is unfortunate movement. French Revolution இதை பற்றின ஒரு ரெஃபரன்ஸ் வந்து இருக்குது. இது எப்போ வரும் அப்படின்னா ஜாக் வந்து சொல்லுவாள்ல நான் ஒரு ஆர்ஃபன் ரயில்வே ஸ்டேஷனில் என்னை வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்கன்னு சொல்லி சொல்லுவான்ல, ஸோ அந்த டைம் தான் வருது. இதில் வந்து ஆஸ்கர் வைல்டு வந்து அப்பர் கிளாஸ் பீப்புளோட மென்டாலிட்டியை வந்து ரொம்பவே சட்டைரைஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ஜாக் வந்து ஒரு பேபியாக அந்த ஹேண்ட்பேக்கில் வந்து கிடச்சிருக்காங்க. இது வந்து எவ்வளோ ஒரு பர்சனலான ஒரு சீரியஸான மேட்டர்.
மேட்டர். இதை வந்து லேடி பிராக்னல் வந்து எது கூட கம்பேர் பண்ணுவாங்க அப்படின்னா ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன் கூட இவங்க வந்து கம்பேர் பண்ணுவாங்களாம். இவங்களை பொறுத்த வரைக்கும் ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷனே என்ன அப்படின்னா சோஷியல் இன்கன்வீனியன்ஸ் தான். இவங்கெல்லாம் அப்பர் கிளாஸ் பீப்புளில். ஸோ ஒரு ரெவல்யூஷன் நடக்குது அப்படின்னா அந்த அப்பர் கிளாஸ் பீப்புளுக்கு வந்து எப்படி இருக்கும், ஐயோ இவங்க என்ன போராட்டம் அது இதுன்னு பண்ணிட்டு இருக்காங்க, நம்மளுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கோம்ல. ஸோ அந்த மென்டாலிட்டியில் இவங்களுக்கு ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷனே ஒரு சோஷியல் இன்கன்வீனியன்ட்டான மூமெண்ட் தான். அது எவ்வளோ பெரிய ஒரு ஹிஸ்டாரிக்கல் மூமெண்ட், அதை வந்து இவங்க வந்து நினச்சி பார்க்கல. அது ஒரு அன்ஃபார்ச்சுனேட்டான மூமெண்ட் அப்படி சொல்லி இவங்க வந்து மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ அந்த அன்ஃபார்ச்சுனேட்டான மூமெண்ட் மாதிரி தான் நீ வந்து ஹேண்ட்பேக்கில் கிடச்சதும் ஒரு அன்ஃபார்ச்சுனேட்டான மூமெண்ட்டாக இருக்குது அப்படி சொல்லி கம்பேர் பண்ணி பேசியிருப்பாங்க. அப்பர் கிளாஸ் மென்டாலிட்டி, அரிஸ்டோக்ராட் பீப்புளோட மென்டாலிட்டிலாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதுக்காக இதை வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த ஒர்க்கில் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப மைன்யூட்டான கொஸ்டின்ஸ் தான் கேட்டிருக்காங்க. நம்ம இவ்வளோ டீட்டெயில்டாக பார்த்துருக்கோம், இருந்தாலுமே வந்து ரொம்ப டீப்பான கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ஒர்க்கை ரொம்ப தரவாகவே படிச்சுக்கோங்க. And that's it for this lecture. We will meet in the next lecture. Thank you.